News TV, enlightening the thirsty. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரிர், நன்றியின் பலியை செலுத்திடவாரிர். நன்மைகள் நாமே அடைவோம் வாரிர். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரிர், நன்றியின் பலியை செலுத்திடவாரிர். நன்மைகள் நாமே அடைவோம் வாரிர். நன்மைகள் செய்த இறைவனுக்கு உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெரும் பலியா. உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெரும் பலியா. கொடைகள் பெற அது தகும் வழியா, கொடைகள் பெற அது தகும் வழியா. குறையினை போக்கும் கோவழியா. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரிர், நன்றியின் பலியை செலுத்திடவாரிர். நன்மைகள் நாமே அடைவோம் வாரிர். நன்மைகள் செய்த இறைவனுக்கு தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் தயை கூர்ந்து சிறிது நேரம் அமரவும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்தின் 5வது ஞாயிறை சிறப்பிக்கிறோம். இன்று குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது மரணத்தால் அனைத்து தீமைகளையும் சுமைகளையும் நோய்களையும் பாவங்களையும் நீக்குகிறார். மனிதனை வாட்டி வதைக்கின்றது அவனுடைய சுமை, அவனுடைய பிரச்சனை. அடுத்தது அவனுடைய நோய், அடுத்தது அவனுடைய பாவம். இதை இயேசு நீக்குகிறார். அவர் மண்ணில் விழுந்து கோதுமை மணி மடிந்தால்தான் பலன் தரும் என்பதற்கு ஏற்ப இயேசு மரணம் அடைந்து உயிர் தெழுந்து நமக்கு வாழ்வு தருகிறார். நான் உயர்த்தப்பட்டால்தான் அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். நான் துன்பப்பட்டு சிலுவையில் அறை உண்டு சிலுவையில் நான் நிறுத்தப்படும் போது அனைவரையும் நான் ஈர்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். ஆம், சரித்திரத்தில் பார்க்கிறோம், அந்த சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை பார்த்தே பலர் விடுதலை அடைந்துள்ளனர். நாமும் அதுபோல சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவால் ஈர்க்கப்பட்டு அவரை பார்த்து
அவரால் விடுதலை பெற இந்த திருப்பலியில் அருளை வேண்டுவோம். இத்திருப்பலியை லூர்து தொலைக்காட்சிக்கு தொடருபயம் செய்வோர்: திருமதி மோனிகா டெக்லம் ரியூனியன் பங்கு மக்களுக்காக, நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காக, செல்வி ஸ்னேகா உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாக, திருவண்டார் கோவில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி குடும்பத்தின் வளர்ச்சிக்காக, சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக, திருமதி பசில் மேரி கியோரி, திருமதி ஆரோக்கியமரி, திருமதி மரி செல்வி, திரு ஷபீர் காஸ்டின் உடல்நலக்காக குடும்ப கருத்துக்களுக்காக, சென்ட் ஜாக்வஸ் அந்துவான் நல்ல துணைவி கிடைக்க விக்டர் ஹெலன் உடல்நலம் பெற இதை ஆண்டவருக்கும் சகாயமாதாக்கும் நன்றியாக, திரு ஜெர்மோன் ஜனோ ஆண்மலைப்பாட்சிக்காக, சேஞ்ச் கம்பெனி தொழில் வளர்ச்சிக்காக, திருமதி ரஞ்சிதா மேரி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடிய, திரு அந்தோனிராஜ் திருமணம் விரைவில் நடைபெற, திரு சில்பர்ட் ரீகன் விரும்பிய எம்டி சீட் கிடைத்திட, திரு பெர்தேஸ் சலுஸ்தர் திருமதி மங்களோரின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, பிள்ளைகளின் படிப்பிற்காக, அமலா சலுஸ்தருக்கு குழந்தை பிறந்ததற்கு நன்றியாக, குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்களுக்காக, யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக இதை ஆண்டவருக்கும் அன்னைக்கும் நன்றியாக, ஹார்ட் பீட்ஸ் மியூசிக்கல்ஸ் எலக்ட்ரானிக் மற்றும் மியூசிக் பார்க் டிவிடி பொட்டிக் தொழில் வளர்ச்சிக்காக, ரெட்டியார் பாளையம் ராஜேந்திரன், போஸ்கோராஜன், லூர்தராஜ் குடும்பத்தினர் இதை ஆண்டவருக்கும் அன்னைக்கும் நன்றியாக, குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, உடல்நலனுக்காக, தொழில் வளர்ச்சிக்காக, பிள்ளைகளின் படிப்பிற்காக, தீய ஆவியிலிருந்து விடுபட, மேலும் அமலோற்பு மேல்நிலைப்பள்ளி லூர்து டிவி நன்றியாக, விஜயராணி குவாடல்யூப் அன்னைக்கு நன்றியாக, ஸ்டீஃபன் குடும்பத்தார் வீடு வாங்கியதற்கு நன்றியாக, லூர்து சாமி குடும்பத்தார் நன்றியாக, பிரான்சிஸ் சேவியர், பிரிசில்லா மேரி, அனிதா வெரோனிகா பிறந்தநாளில் நன்றியாக, தாமஸ் கஸ்பார் நான்சி வேலையில் டிரான்ஸ்ஃபர் கிடைத்ததற்கு நன்றியாக, ராமலிங்கம் உடல்நலனுக்காக, தேவதாஸ் ஆரோக்கியமரி குடும்பத்தார் உடல் நலம் பெற, சகாயமரி உடல்நலனுக்காக, பிரான்சுவா நன்றெறிதலாக கருத்துக்கள் நிறைவேற, ஜெயசிலி குடும்பத்தார் நன்றெறிதலாக கருத்துக்கள் நிறைவேற, ஜானி போஸ்கோ வென்சி தீய பழக்கத்திலிருந்து விடுபட, மரியம்மா சந்தியாகு மனம் திரும்பி குடும்பத்துடன் சேர்ந்து வாழ, தீய நடத்தையிலிருந்து விடுபட, மேலும் மரித்த எர்வே கத்ரின் டேவிட், க்ளோது 5, டெல்ஃபின் மோன் போர்ட், குமார்மதி, ரோபர் க்ளோது லக்ருவா, ஜெய விக்னேஷ் 7ஆம் ஆண்டு நினைவு, வரப்பிரசாதன் குழந்தைசாமி 4ஆம் ஆண்டு நினைவு, லானா விஜி, பீட்டர், மோகன் 16ஆம் நாள் நினைவு இவர்களது ஆண்மலை பாற்றிக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் திருமுழுக்கின் பெற்றதின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்றும் பிரமாணிக்கமாயிருக்க நமக்கு அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆண்டவரே, உயிர் அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே, இந்த தண்ணீரை ஆசீர்வதித்தருள உம்மை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறவும், நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருட்காவலை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகிறோம். எனவே ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் உயிருள்ள தண்ணீர் என்றும் பொங்கி எழுந்து எங்களுக்கு மீட்பளிக்க செய்தருடும். இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் வரும் இடர்களை விலக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசேயு வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையராது காத்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஈசோப்புள்ளினாலின் மேல் தெளிப்பீர். ஆண்டவரே, நான் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ நாடும். உரைப்பணிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்க பெருக்கிற்கு ஏற்ப என்
தழுவ நானும் உரை பணிதலிலும் வெண்மையாவே. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்களை ஆண்டு நடத்தும் இறைவா, ஓம் திருமகன் உலகின் மீது கொண்ட அன்பினால் சாவுக்கு தம்மையே கையளித்தார். அந்த அன்பினால் உந்தப்பட்டு நாங்கள் உமது அருளால் அவரை நோக்கி முனைந்து விரைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. இஸ்ராயேல் வீட்டாரோடு இறைவன் எரேமியா வழியாக செய்ய இருக்கும் புதிய உடன்படிக்கையை பற்றி எடுத்துரைக்கின்றது இன்றைய முதல் வாசகம். கல்லில் எழுதுவதற்கு பதிலாக இறை வார்த்தை இதயத்தில் எழுதப்படும் என்று மனித உள்ளத்தோடு இறைவன் ஒன்றிணைவார். ஒருவரின் உள்ளத்திலேயே இறைவனின் பிரசன்னத்தை அறிந்து கொள்ளலாம் என்ற அளவிற்கு இறங்கி வருகிறார் இறைவன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31, இறை வசனங்கள் 31 முதல் 34 முடிய. இதோ நாள்கள் வருகின்றன, அப்பொழுது நான் இஸ்ரவேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அவர்களுடைய மூதாதையரை எகிப்து நாட்டினின்று விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது. நான் அவர்களின் தலைவராயிருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அந்நாள்களுக்கு பிறகு இஸ்ரவேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர். அவர்களது தீச்செயலை நான் மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஒரு விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. அருள்மழை ஊற்றின் இருள்தடை மாற்றும் ஒரு விசை இறங்கும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையா. ஒரு
விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. குறையுள்ள நிலையில் நான் பிறந்தேன், தாயனை பாவத்தில் கருதரித்தார். குறையுள்ள நிலையில் நான் பிறந்தேன், தாயனை பாவத்தில் கருதரித்தார். பலகீனமான பாத்திரம் நான், பலம் தந்து என்னை தேற்றுமையா, பலம் தந்து என்னை தேற்றுமையா. ஒரு விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. அன்பை தேடி நான் அலைந்தேன் உலகில், உறவுகளால் நான் காயப்பட்டேன். அன்பை தேடி நான் அலைந்தேன் உலகில், உறவுகளால் நான் காயப்பட்டேன். சிலுவை நாதா இறங்கிடுவாய் நீ, சிந்திய ரத்தத்தால் கழுவுமையா, சிந்திய ரத்தத்தால் கழுவுமையா. ஒரு விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. அருள்மொழி ஊற்றி என் இருள்தனை மாற்றும் ஒரு விசை இறங்கும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. இரண்டாம் வாசக முன்னுரை. தனிப்பெரும் தலைமை குருவாம் கிறிஸ்து துன்பங்களின் வழியாகவே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என எடுத்து எம்பும் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடலில் ஆசிரியர் துன்பங்களின் வழியாகவே நாம் நிறைவாக்கப்படுகின்றோம், மீட்படைகின்றோம் என்று நமக்கு கற்றுத்தருகின்றார். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார், அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 7 முதல் 9 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார்.
அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர் என்கிறார் ஆண்டவர். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் வழிபாட்டுக்காக திருவிழாவுக்கு வந்தோருள் கிரேக்கர் சிலரும் இருந்தனர். இவர்கள் கலிலேயாவிலுள்ள பெத்சாய்தா ஊரைச் சேர்ந்த பிலிப்பிடம் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு அந்திரேயாவிடம் வந்து அது பற்றி சொன்னார். அந்திரேயாவும் பிலிப்பும் இயேசுவிடம் சென்று அதை தெரிவித்தனர். இயேசு அவர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவர் ஆக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். மேலும் இயேசு, இப்போது என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது. நான் என்ன சொல்வேன்? தந்தையே, இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்பேனா? இல்லை, இதற்காகத்தானே இந்நேரம் வரை வாழ்ந்திருக்கிறேன். தந்தையே, உம் பெயரை மாட்சிப்படுத்தும் என்றார். அப்போது வானிலிருந்து ஒரு குரல், மாட்சிப்படுத்தினேன், மீண்டும் மாட்சிப்படுத்துவேன் என்று ஒலித்தது. அங்கு கூட்டமாய் நின்று கொண்டிருந்த மக்கள் அதை கேட்டு, அது இடி முழக்கம் என்றனர். வேறு சிலர், அது வானதூதர் ஒருவர் அவரோடு பேசிய பேச்சு என்றனர். இயேசு அவர்களை பார்த்து, இக்குரல் என் பொருட்டு அல்ல, உங்கள் பொருட்டே ஒலித்தது. இப்போதே இவ்வுலகு தீர்ப்புக்குள்ளாகிறது. இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என் பால் ஈர்த்து கொள்வேன் என்றார். தாம் எவ்வாறு இறக்கப் போகிறார் என்பதை குறிப்பிட்டு இப்படி சொன்னார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன் என்று ஆண்டவர் இயேசு கூறினார். பாலைவனத்தில் மோசே வெண்கல பாம்பை உயர்த்தினார். கொள்ளிவாய் பாம்பு தோன்றி அந்த இஸ்ராயல் மக்களை கடித்தது. அந்த பாம்பினால் கடிக்கப்பட்டவர்கள் உடனடியாக இறந்து போனார்கள். இந்த சூழலில்
அவர்கள் மோசே இடத்திலே முறையிட, மோசே கடவுளிடம் மன்றாட, கடவுள் வெண்கல பாம்பு ஒன்றை செய்து கோலில் உயர்த்தி நட்டுவை. யாரை அந்த விஷ பாம்பு கடிக்கிறதோ அவர்களை தூக்கி கொண்டு வந்து அந்த வெண்கல பாம்பை பார்க்க செய்யுங்கள். அந்த வெண்கல பாம்பின் மீது உங்கள் பார்வை படிந்தால் அந்த நோயாளிகள் அந்த விஷத்திலிருந்து விடுதலை பெற்று சுகமடைவார்கள் என்று மோசேக்கு கடவுள் சொன்னார். அவ்வாறே அந்த மக்கள் தங்கள் வீட்டில் யாரை அந்த கொள்ளிவாய் பாம்பு கடித்ததோ அவர்களை கொண்டு வந்து அந்த வெண்கல பாம்பை உற்று பார்க்க செய்தார்கள். அதனால் அவர்கள் விஷம் இறங்கி நலம் பெற்றார்கள். இதை மனதில் வைத்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே பாலைவனத்தில் பாம்பை உயர்த்தியது போல மனுமகனும் உயர்த்தப்பட வேண்டும். நான் உயர்த்தப்பட்ட பிறகு அனைவரையும் என் பால் ஈர்த்து கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், இந்த சிலுவையில் தொங்குகிற இயேசுவை இந்த தவக்காலத்தின் 5வது வாரத்தில் நாம் ஊற்று பார்க்க, நம் பார்வைகளை பதிய வைக்க நாம் தூண்டப் பெறுகிறோம். சிலுவையில் தொங்குகின்ற இயேசுவை உற்று பாருங்கள். அவரை உற்று பார்த்தால் 3 நலன்களை நாம் அடைவோம். முதலில் நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய துன்பங்கள், நம் கஷ்டங்கள், கவலைகள் அனைத்திலுமிருந்தும் நாம் விடுதலை பெற வேண்டுமா? சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை உற்று பாருங்கள். உங்கள் கண்களை ஏறெடுத்து சிலுவையில் தொங்குகிற இயேசுவை பாருங்கள். கனடா நாட்டில் டொரண்டோ என்ற நகரத்தில் ஒரு கண்காட்சியகம் இருக்கிறது. அங்கே அழகான இயேசு கிறிஸ்துவின் படம் ஒன்று வரைந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கண்காட்சியகத்துக்கு செல்லுகிறவர்கள் அந்த படத்தை உற்று பார்த்தால் அந்த கண்களானது பார்க்கிறவர்களை அப்படியே சுண்டி இழுப்பது போல இருக்கும். தத்ரூபமாக உயிரோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறதை பார்க்க முடியும். அங்கே ஒரு கரடு முரடான மாலுமி, கப்பலில் பயணம் செய்கின்ற ஒரு கரடு முரடான காட்டு மனிதன், முரட்டுத்தனமானவன், அவன் அங்கே உள்ளே வந்தான். அங்கே உள்ளே வந்து, எங்கே ஒரு விசித்திரமான இயேசு கிறிஸ்துவின் படம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே, அது எங்கே இருக்கிறது என்று கேட்டான். அங்கே பணிபுரிகிற பெண் அவரை கொண்டு போய் அந்த படத்துக்கு நேராக நிறுத்தி, இந்த படம்தான் என்று சொன்னார்கள். அவன் அந்த படத்தை பார்த்தான். 5 நிமிடம் பார்த்தான். அந்த நேரத்தில் அந்த கண்காட்சியகத்தில் யாருமே பார்வையாளர்கள் இல்லை. அதனால் அவனுக்கு மிகவும் வசதி ஆகிவிட்டது. எனவே அவன் அந்த படத்தை உற்று பார்த்தான். 5 நிமிடம் பார்த்தான், 10 நிமிடம் பார்த்தான், 20 நிமிடம், 50 நிமிடம், அரை மணி நேரம் அப்படியே அசையாமல் நின்று கொண்டு அந்த படத்தை பார்த்து கொண்டே இருந்தான். இந்த பணிப்பெண் சென்று அவர் தன்னுடைய இருக்கையில் அமர்ந்து கொண்டார். இவரை பார்த்தால் எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஒரு படத்தை பார்ப்பாங்க, அதுக்கு மேலே எவ்வளோ நேரம் அந்த படத்தை பார்ப்பார்கள் என்று நினைத்தார். உடனே அவன் பையிலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்தான். அந்த புத்தகத்தை கொஞ்ச நேரம் வாசித்தான். அந்த புத்தகத்தில் இந்த படத்தை வரைந்த ஓவியர் பெயர் மன்காசி என்ற உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஓவியர் இந்த படத்தை வரைந்திருக்கிறார். அவரை பற்றி, எப்படி அந்த படத்தை வரைந்தார், என்ன சூழலில் வரைந்தார் என்பதை பற்றியெல்லாம் அவர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறான். திரும்பவும் அந்த படத்தை உற்று பார்க்கிறான். அதன் பிறகு கண்களை மூடுகிறான். எப்படியாக 1 மணி நேரமாக அந்த இடத்துல அந்த படத்தை உற்று பார்த்தான். பார்த்துவிட்டு வேறு எந்த படங்களையும் பார்க்கவில்லை. உடனே அவன் வெளியே வந்தான். அப்பொழுது அந்த பணிப்பெண் அவரை பார்த்து கேட்கிறார், ஐயா, இவ்வளவு நேரம் இந்த ஒரு படத்தை மட்டும்தான் பார்த்தீங்களா? எவ்வளோ படங்கள் இங்கே இருக்கின்றனவே, ஏன் மற்ற படங்களை பார்க்கவில்லை என்று சொன்னபோது அவன் சொன்னான், இந்த ஒரு படத்தை பார்ப்பதற்கே எனக்கு நேரம் போதவில்லை. இந்த ஒரு படத்தையே என் வாழ்நாள் முழுவதும் உற்று பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த படத்தை நான் உற்று பார்க்கின்ற போது
என்னை அறியாமலேயே ஒருவித தெய்வீக சக்தி என்னை ஆட்கொள்ளுவதை நான் உணர்ந்தேன். நான் இன்று இங்கே வருவதாக இல்லை. என்னுடைய தாய் சொன்னார், பல நாட்களுக்கு பிறகு நீ வீட்டுக்கு வந்திருக்கிறாய். கப்பலில் பயணம் செய்யும் போது ஒரு ஊர்லேருந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடு, இன்னொரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடு ஆக போய் சில சமயத்தில் திரும்பி வருவதற்கு 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகிவிடும். அதனால் அம்மா சொன்னாங்க, பல நாட்களுக்கு பிறகு நீ வீட்டுக்கு வந்திருக்கிற, ஒரே ஒரு ஆசை அம்மாவுக்கு என்னன்னா, இந்த கண்காட்சியகத்தில் இயேசுவினுடைய முகம் அழகாக வரையப்பட்ட ஒரு படம் இருக்கிறது, அதை போய் பார்த்துவிட்டு நீ அதன் பிறகு கடலுக்கு போ என்று அம்மா சொன்னாங்க. அதனால தான் நான் இங்கே வந்தேன், இதை பார்த்தேன். நான் விசுவாசி அல்ல, நான் கிறிஸ்தவன், ஆனால் விசுவாசம் இல்லை. 1 வருஷம் கடலில் இருந்தால் எந்த நினைப்பும் கிடையாது. கடவுளை எப்போ கூப்பிடுவேன், இயேசு கிறிஸ்துவை எப்போ கூப்பிடுவேன் தெரியுமா? சத்தியம் செய்யும்போது மட்டும் இயேசு கிறிஸ்து பேரால் சொல்கிறேன், நான் சொல்கிறது உண்மை. இயேசு கிறிஸ்து பேரால் சொல்கிறேன், நான் இந்த பொருளை எடுக்கலை. சத்தியம் செய்யும்போது மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவின் பெயரை என் நாவில் உச்சரிப்பேன். மற்றபடி இயேசுவின் பெயரை நான் சொல்கிறதே கிடையாது. இப்பொழுது நான் உண்மையிலேயே நான் மயக்கப்பட்டேன், நான் அடிமையாகிவிட்டேன். இந்த இயேசுவின் கண்களிலிருந்து வருகிற ஒளி என்னை ஊடுருவியது. என்னுடைய வாழ்க்கையில் பல சிக்கல்கள், பல பிரச்சனைகள், நான் தடம் புரண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால் நான் ஒரு தெளிவை தேடிக்கொண்டிருந்தேன். இதோ இந்த நேரத்தில் இந்த படத்தை உற்று பார்த்தேன். இந்த படத்தை வரைந்தவர் எந்த அளவுக்கு இயேசுவினுடைய அன்பை, இயேசுவினுடைய ஆற்றலை தான் அனுபவித்திருக்கிறார். இந்த படத்தையே இப்படி வரைந்திருக்கிறார் என்றால், இந்த படத்தை வரைந்தவர் எந்த அளவுக்கு இறை அருளால் ஆட்கொள்ளப்பட்டவர், அதை இந்த படத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதை வரைந்தவர் உண்மையிலே ஒரு பெரிய விசுவாசி. இதை பார்க்கிற எனக்கே விசுவாசம் வந்துவிட்டது என்றால், இதை வரைந்தவர் ஒரு விசுவாசி என்று அந்த மனிதன் சான்று சொன்னான். என்னுடைய பிரச்சனைகளை தாங்க முடியவில்லை. பல நேரத்தில் நானே கடலில் குதித்து செத்து விடலாமா என்று நினைத்தேன். ஆனால் இன்று எனக்கு ஒரு புது நம்பிக்கை பிறந்திருக்கிறது, புது ஒளி கிடைத்திருக்கிறது, புது பாதை தெரிந்திருக்கிறது. நான் நம்புகிறேன், நான் வாழ்வேன். இனி நான் எப்பொழுதும் அவநம்பிக்கைப்பட மாட்டேன். ஆம், நான் மாட்சி அடைவேன். என்னை உற்று பார்க்கிறவர்கள் மாட்சி அடைவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். எஸ், அதைதான் இந்த மனிதன் அனுபவித்தான். இயேசுவை உற்று பார்க்கின்ற போது நம்முடைய பிரச்சனைகள் விலகும். அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளுவதற்கான ஆற்றலை நாம் பெற முடியும். இரண்டாவதாக, இயேசுவின் முகத்தை உற்று பாருங்கள், நெருங்கி வாருங்கள். பாடுபட்ட சிலுவையை உற்று பாருங்கள். கொஞ்சம் தனியாக இருக்கும்போது உங்களுடைய வீட்டில் இருக்கிற பாடுபட்ட சிலுவை, அல்லது இங்கே நமது ஆலயத்தில் இருக்கிற பாடுபட்ட சிலுவை, அந்த சுரூபத்தை உற்று பாருங்கள். அதை உற்று பார்க்கின்ற போது உங்களுடைய நோய் நீங்கும். ஒரு மரபு உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையாக பெத்லெகேமிலே பிறந்தார். அதன் பிறகு நாசரேத்தில் அவர் வளர்க்கப்பட்டார். அவ்வாறு அவர் வளர்க்கப்பட்ட போது நாசரேத்தில் உள்ள குடும்பங்களில் உள்ள நோயாளர்களுக்கு எந்த நிவாரணமும் இல்லை. அதனால் ஒரு நாள் ஒரு தாய் தன்னுடைய நோயுற்ற குழந்தையை தூக்கி கொண்டு அன்னை மரியாளை சந்தித்து அவளோடு உரையாட வந்தார். ஆனால் அவருடைய குழந்தை நோயுற்றிருந்தது. எனவே அந்த குழந்தை மயங்கி நோயினால் பாதிக்கப்பட்டு அது சொக்கி தலை சாய்த்து கொண்டே விழுந்து கொண்டே இருந்தது. ஏதோ அன்னை மரியாளை பார்த்து பேசுவதற்காக பக்கத்து வீட்டில் இருந்த பெண் வந்தாள். தன்னுடைய நோயுற்ற குழந்தையை தூக்கி கொண்டு வந்தாள். அப்பொழுது இந்த குழந்தை
தலை சாய்ச்சி சாய்ச்சி கீழே விழுந்து கொண்டிருப்பதை பார்த்தார். மரியாள் தன்னுடைய குழந்தை இயேசுவையும் அங்கே தூக்கி வைத்து கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் இயேசு குழந்தை இந்த தாயின் கையில் இருந்த குழந்தையை உற்று பார்த்தார். பார்த்த உடனே அந்த குழந்தை நலமடைந்தது. திடீர்னு பார்த்தா அந்த குழந்தை தலையை நிமிர்த்தி இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கறது, சிரிக்குது, தமாஷா இருக்கிறது, விளையாடுகிறது. இதை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு தன்னுடைய குழந்தைக்கு நோய் இருக்கிறதா என்று பார்க்கிறார். அந்த குழந்தைக்கு நோய் உடனடியாக நீங்கிவிட்டது. பெரிய அற்புதம். உடனே இவர் என்ன செய்தார்? பக்கத்து வீட்டில் இருந்த எல்லாரிடத்திலும் இதை சொன்னார். இயேசு என்னுடைய குழந்தைய பார்த்தது, அந்த குழந்தை என் குழந்தையை ஊற்று பார்த்து என் குழந்தையை நோயை நீக்கிவிட்டது. என் குழந்தையை நாங்கள் தூக்கிக்கிட்டு போனோம், அவ்வளவுதான். நான் ஒன்றும் சொல்லலை, செய்யலை, கேட்கல. அந்த குழந்தை என் குழந்தைய பார்த்து சிரித்தது. என் குழந்தை உடனடியாக குணம் பெற்று விட்டது என்று சொன்னார். இதை கேட்ட உடனே நாசரேத்தூர் இருந்த எல்லாருமே என்ன செய்ய ஆரம்பித்தாங்க? யார் யார் வீட்டில் நோயாளர்கள் இருந்தார்களோ அவர்களையெல்லாம் அன்னை மரியாளுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து இயேசுவை பார்த்து, என் குழந்தைய பாருப்பா, என் குழந்தைய பாரு கண்ணு. அவங்களே அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு நோயுற்றவர்களை பார்க்கும்படி செய்தார்கள் என்பது ஒரு மரபு. ஆக இயேசு ஏறெடுத்து பார்த்தால் நம்முடைய பாவங்கள் விலகும். இயேசு பார்த்தால் போதும், பார்வையாலேயே நம்மை அவர் குணப்படுத்த வல்லவர். எனவேதான் பாடுபட்ட சுருவத்தை உற்று பாருங்கள். பாவம் விலக வேண்டுமா? உங்களுடைய பாவத்தை உணர வேண்டுமா? பாவத்தை விலக்க வேண்டுமா? பாவத்தை மேற்கொள்ள வேண்டுமா? அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உற்று பாருங்கள். அவரது பார்வை உங்கள் மேல் பதியட்டும், நீங்கள் நலம் பெறுவீர்கள். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, பாவம். நம்முடைய பாவங்கள் விலக வேண்டுமா? இயேசுவை உற்று பாருங்கள். மேற்கொள்ள முடியாத பாவங்கள். இயேசு அவர் கண்களை நம் மீது திருப்பினால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் விலகி போகும். இதைத்தான் நாம் உணர அழைக்கப்படுகிறோம். அவர் சிறு குழந்தைகளை தம்மிடம் வரவழைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். பாவிகளை வரவேற்று அவர்களை ஆசீர்வதித்தார். எந்த நேரத்தில் அவருடைய பாவம் விலகுகிறதோ அந்த நேரத்தில் முழு விடுதலை. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன, எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு போ என்று ஆண்டவர் சொன்னார். அதை போலவே ஆண்டவர் மீது நமது கண்களை பதிய வைப்போம். ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ், அதர்வைஸ் யூ வில் பி இன் எ ஃபிக்ஸ். என்ன அர்த்தம்? ஃபிக்ஸ் என்ன அர்த்தம்? கண்களை பதிய வைக்கிறது. ஃபிக்ஸ்னா உடலில் இருக்க ஒரு விதமான நோய். நம்ம உடம்பே என்ன ஆகுது? ஃபிக்ஸில் ஒரு சொல்லப்போனால் ஃபிட்ஸுன்னு கூட சொல்லலாம். ஒரு வலிப்பு வியாதியில் மாட்டிக்கொள்ளணும். ஃபிக்ஸுன்னா ஒரு குழந்தையோ ஆளோ எதையும் செய்ய முடியாது, யார்ட்டையும் பேச மாட்டாங்க, ஊமையாகிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. இதுதான் ஒரு ஃபிக்ஸ். அப்படி ஒரு நோய். ஆனால் இயேசுவின் மீது கண்களை பதிய வையுங்கள். ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் on Jesus, you will be freed. If you don't fix your eyes on Jesus, you will be in a fix. ஆகவே இயேசுவை உற்று பார்ப்போம், பாவத்திலிருந்து விடுதலை பெறுவோம். இயேசுவை உற்று பார்ப்போம், நோயிலிருந்து விடுதலை பெறுவோம். இயேசுவை உற்று பார்ப்போம், நம்முடைய சுமைகளிலிருந்து விடுதலை பெறுவோம். ஆமென். வானமும் பூமியும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனுவானார். கன்னி மரியே
பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம், மாறினில் அவர் துணை வேண்டிடுவோம், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை உற்று பாருங்கள், நீங்கள் வெட்கத்தால் தலை குனிய மாட்டீர்கள். ஆகவே நம்மை குணமாக்க, விடுவிக்க, மன்னிக்க, பிரச்சனைகளை தீர்க்க ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அவரை உற்று பார்த்து விடுதலை பெற வானகத் தந்தையிடம் வரத்தை வேண்டுவோம். மகிழ்ச்சியின் இறைவா, உமது மீட்பின் மறைப்பொருளை பிறருக்கு வழங்கும் பொருட்டு உம்மால் அருட்பொழிவு செய்யப்பட்ட எம் அருட்பணியாளர்கள் யாவரையும் தன்னார்வ மனம் தந்து தாங்கிடவும், உம் வழிகளை யாவருக்கும் கற்பிக்கும் உண்மை தகுதியினை அவர்கள் பெற்றிடவும், தாங்கள் காட்டும் வழியில் அவர்களும் நடந்திடவும் உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். மீட்பின் இறைவா, இஸ்ரேல் வீட்டாரோடு நீர் செய்த உடன்படிக்கையை எம் நாட்டாரோடும் செய்து, நீரே எங்கள் கடவுளாயிருக்கவும், எம் நாட்டில் வாழ்வோர் யாவரும் உம் மக்களாய் வாழவும் உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். பேரன்பின் இறைவா, உம் மக்களாய் வாழ அழைக்கப்பட்டுள்ள நாங்கள் யாவரும் உம்மை நோக்கி திரும்பிடவும், உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப எங்கள் குற்றங்களிலிருந்து நாங்கள் விடுபடவும், எங்கள் தீவினைகள் முற்றிலும் நீங்கிடவும் உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். தூய்மையின் இறைவா, தவ நாட்களாகிய இந்நாட்களில் ஜெபம், தவம் ஆகியவற்றை கடைபிடித்து வரும் நாங்கள் யாவரும் உம்மை போல் தூயவர்களாய் மாறிடவும், தூயதோர் உள்ளத்தை நீர் எம்முள் படைத்திடவும் உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். ஈர்ப்பின் இறைவா, நீர் இருக்கும் இடத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கும்படி நாங்கள் எமக்கென்றே வாழாமல் நிலை வாழ்வுக்கு உரிமையாக்கும் வாழ்வு வாழ உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். மாட்சிமையின் இறைவா, நாங்கள் கொண்டிருக்கும் இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு நீர் எமக்கு செவி சாய்க்கும் வண்ணம் துன்பங்கள் வழியாய் நாங்கள் கீழ்ப்படிதலை கற்று வாழ உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். என்றும் வாழுமெல்லாம் வல்ல இறைவா, எங்களுடைய முழுமையான நலனில் அக்கறை காட்டுகிறீர். எங்கள் உடலை வாட்டும் நோய், எங்கள் மனதை தாக்கும் பிரச்சனைகள், எங்கள் ஆன்மாவை வாட்டும் பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற உம்மை நாங்கள் உற்று பார்க்க அழைக்கிறீர். வானகத் தந்தையே, உம் திருமகனின் புனித வல்லமைமிக்க பார்வை எங்கள் மீது பட்டு உடல் நோயையும் மனநோயையும் ஆன்ம நோயையும் நீக்க அருள் தாரும். இதை எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
தீப ஒளியும் எரிவதற்கு எண்ணெயை விளக்கு கேட்கின்றது. தெய்வ ஒளியும் எரிவதற்கு என்னையே தெய்வம் கேட்கின்றது. தருகின்றேன் தருகின்றேன் தெய்வமே என்னையே தருகின்றேன். தருகின்றேன் தருகின்றேன் தெய்வமே என்னையே தருகின்றேன். தீப வழியில் செல்வதற்கு தீய வாழ்வும் மறைவதற்கு பாவ வழியை பழிப்பதற்கு பலியில் கலந்தென்னை தருகின்றேன். தருகின்றேன் தருகின்றேன் தெய்வமே என்னையே தருகின்றேன். தருகின்றேன் தருகின்றேன் தெய்வமே என்னையே தருகின்றேன். சகோதரிகளே சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் நமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைகளில் பலியிட்டுக் கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு செவி சாய்த்தருளும். உமது திருவாக்கினால் எங்களை கிறிஸ்துவ வாழ்வின் சாட்சிகளாக விளங்க அழைத்துள்ளீர். இக்காணிக்கைகளை ஏற்று எங்களை தூய்மைப்படுத்தி நாங்கள் தீமையை எதிர்த்து நிற்கும் போராட்டத்தில் எங்களுக்கு வலுவூட்டியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வு பெற்று உமது மகத்துவத்தை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் சொல்லற்கரிய வல்லமையினால் உலகத்தின் தீர்ப்பும் சிலுவையில் அறை உண்டவரின் ஆற்றலும் விளங்குகின்றன. ஆகவே இறைவா, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 மூவுல இறைவனம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓ
பெற்றவரே உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினராகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இன்று உபயம் செய்வோரையும் நன்றி பலி ஒப்புக் கொடுப்போரையும் கருத்துகள் நிறைவேற பலி ஒப்புக் கொடுக்கின்றவர்களையும் திரு இதய ஆண்டவர் பக்தர்களையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்ச்செழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவரான புனித சூசையப்பார், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்கள் வழியாக எங்களுக்கு வாக்குறுதி வழங்கி இருக்கிறீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருசெம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருசெம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருசெம்மறியே, எமக்கு அமைதியருளும். இதோ சிலுவையில் உயர்த்தப்பட்ட கடவுளின் செம்மறி. இவரை உற்று பார்ப்பவர்கள் வெட்கத்தால் தலை குனிய மாட்டார்கள். எனவே இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் உள்ளத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் தேவனர் கருணையை பெற்றுக்கொள்ளுங்கள். பிரமத சகோதர சகோதரிகள் இப்பொழுது வழங்கப்படுகின்ற திருவப்பத்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம். கரங்களில் தேவனர் கருணை வழங்கப்படாது. Only the worthy Catholics are to receive the Holy Communion. Non-Catholics, kindly don't receive the sacred host that is given now. Holy Communion will not be given into your hands. கோதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பழங்கள் தந்திடுமே, மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே. கோதுமை மணிகள்
மண்ணில் மடிந்து பலன்கள் தந்திடுமே. மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே. உதவும் பன்மை இதயம் வளர்த்தால் உறவில் கரம் சேரும். உதவும் பன்மை இதயம் வளர்த்தால் உறவில் கரம் சேரும். உறவின் தீபம் இரவில் எரிந்தால் உலகம் கரை சேரும். கோதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பலன்கள் தந்திடுமே. மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே. உன்னை என்று சொல்லும் மறைந்தால் ஏழ்மை நீங்கிவிடும். இல்லை என்ற சொல்லும் மறைந்தால் ஏழ்மை நீங்கிவிடும். ஏழ்மையில்லா புதிய உலகே இறைவன் வீடாகும். கோதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பலன்கள் தந்திடுமே. மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே. வேள்வி தீயில் தியாகம் நடந்தால் மரணம் உறவாகும். வேள்வி தீயில் தியாகம் நடந்தால் மரணம் உறவாகும். வாழ்வை கடந்து வாழ நினைத்தால் இறைவன் பரிசாகும். கோதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பலன்கள் தந்திடுமே. மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே. கோதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பலன்கள் தந்திடுமே. மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே. நீ செய்த நன்மை நினைக்கின்றேன். என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. நீ செய்த நன்மை நினைக்கின்றேன். என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தாய். உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தாய். ஒரு அன்னை போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். நீ செய்த நன்மை
இறைவா 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 இறைவா. கிறிஸ்துவின் திரு ஆத்மமே ஜெபம். கிறிஸ்துவின் திரு ஆத்மமே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிரப்பியருளும். கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளை என்னை பலப்படுத்தியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும். பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும். ஆமென். ஜெபிப்போமாக. மூவரு இறைவா, ஒருமைப்பாட்டின் திருவருட்சாதனத்தை எங்களுக்கு வழங்கி உள்ளீர். இதன் ஆற்றலால் கிறிஸ்துவோடும் சகோதர சகோதரியோடும் உடலும் உறுப்புமாய் ஒன்றித்து வாழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் அமரவும். திருமண அறிவிப்புகள். குருசுக்குப்பம் பங்கை சார்ந்த அந்த்வான் என்னும் காத்தவராயன், சகாயம் மேரி இவர்களுடைய மகன் ஜோசப்புக்கும், நமது பங்கை சார்ந்த ஞான சுந்தரமூர்த்தி, இருதயமேரி இவர்களுடைய மகள் திவ்யா என்னும் ஜஷ்லீனுக்கும் திருமணமாக இன்று மூன்றாவது அறிவிப்பு. இன்று மார்ச் மாதம் 22ஆம் தேதி தவக்கால 5ஆம் ஞாயிறு. திருப்பாடுகளின் காலம் தொடங்குகிறது. இந்த 2 வாரம் மிக முக்கியமானது. 5வது வாரமும் 6வது வாரமும் திருப்பாடுகளின் வாரங்கள். எனவே இந்த நாட்களிலே அதிகமாக திருப்பலியில் கலந்து கொண்டு குடும்பத்தில் ஜெபமாலை சொல்லி விவிலியத்தை படித்து பயன் அடைய முற்படுங்கள். அடிக்கடி திருச்சிலுவை தியானம் செய்யுங்கள். திருச்சிலுவையை உற்று பாருங்கள். இயேசுவின் பார்வை உங்கள் மீது படியட்டும். நீங்கள் நோயிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, பாவத்திலிருந்து விடுதலை அடைவீர்கள். வருகிற புதன்கிழமை 25ஆம் தேதி கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பு பெருவிழா. கபிரியல் தூதர் தேவ அன்னைக்கு மங்கள வார்த்தை சொன்ன விழா. தவக்காலத்தில் 2 பெரிய விழாக்கள் வருகின்றன. ஒன்று மார்ச் மாதம் 19ஆம் தேதி புனித சூசையப்பர் விழா. அடுத்தது மார்ச் 25 கர்த்தர் பிறப்பு அறிவிப்பு பெருவிழா. எனவே அன்று திருப்பலியில் கலந்து கொண்டு அன்னை வழியாக அருள் பெற உங்களை அழைக்கின்றோம். 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தவக்காலத்தின் 6வது வெள்ளி. எனவே ஒரு சந்தி சுத்தபோசன் அனுசரிக்க கடமைப்பட்டுள்ளோம். 29ஆம் தேதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை குருத்து ஞாயிறு. முடிந்தவர்கள் உங்களுடைய வீட்டிலிருந்து குருத்துகளை கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும். நீங்களும் மற்றவர்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கின்ற குருத்துகளை கொடுத்து உதவலாம். இங்கேயும் குருத்துகள் விலை கொடுத்து வாங்குகிறோம். அது உங்களுக்கு அளிக்கப்படும். முதல் திருப்பலி முடிந்த பிறகு குருத்துகள் மேடையில் மந்திரிக்கப்பட்டு பவனியாக ஆலயத்திற்கு வெளியில் இருக்கின்ற சாலைகள் வழியாக பவனி, குருத்தோலை பவனி வரும். அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் வருணனை 3 வாசகர்களால் வாசிக்கப்படும். அதை போலவே மாலை 6:15 மணி திருப்பலியிலும் 3 பேர் வாசகங்களை, நற்செய்தியை வாசிப்பார்கள். எனவே குருத்து ஞாயிறு நல்ல முறையில் நாம் புனித வாரத்திற்கு தயாரித்திருக்கிறோம். இந்த கடந்த 6 நாட்களாக நாம்
கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் சிறப்பான தியானத்தை செய்து தயாரித்திருக்கிறோம். நல்ல பாவ சங்கத்தனம் செய்திருக்கிறோம். எனவே பெரிய வெள்ளி அன்று காலை 10:30 மணிக்கு சிறப்பான சிலுவை பாதை எடுத்து செல்லப்படும். 3 விதத்தில் நாம் சிலுவை பாதை இங்கே பசலிக்காவில் செய்கிறோம். ஒன்று, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலையிலும் நமது ஆலயத்துக்குள் இருக்கிற சிலுவை பாதை படங்களை தியானித்து ஜெபிக்கிறோம். அதனால் கோவிலுக்குள்ளே சிலுவை பாதை நடத்தப்படுகிறது. வெள்ளிக்கிழமைகளில் மாலை கோவிலுக்கு வெளியில் பெரிய படத்தை வைத்து சிலுவை பாதை செய்கிறோம். 5வது வாரமும் பெரிய வெள்ளியும் சிலுவை பாதையை நமது வீதிகள் வழியாக எடுத்து செல்லுகிறோம். எதற்காக? மற்ற திருவிழாக்கள் போல இந்த சிலுவை பாதை பவனியும் நற்கருணை பவனியும் இருப்பதில்லை. இங்கே சிலுவையை தூக்கி கொண்டு மக்களே செல்லுகிறார்கள். சிலுவை பாதைக்கான ஆழமான அர்த்தமுள்ள சிந்தனை வழங்குகிறது. அது சிலுவையை தூக்கி கொண்டு போகிறவர்களுக்கு மட்டும் அல்ல, பவனியில் இருப்பவர்களுக்கு மட்டும் அல்ல, ஆங்காங்கே வீதிகளில் வீடுகளில் வாழ்கிறவர்களும் இந்த சிலுவை பாதையின் பொருளை புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. நடக்க முடியாதவர்கள் கோயிலில் உட்கார்ந்து தியானம் செய்யலாம். அதனால் எல்லா விதமான வசதியும் செய்யப்படுகிறது. எனவே கோயிலுக்கு உள்ளதான் சிலுவை பாதை வைக்கணும் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. கோயிலை விட்டு வெளியே தூக்கி கொண்டு போகணும்னு சிலர் நினைக்கிறாங்க. எல்லாருடைய எண்ணங்களும் நிறைவேறுகிறது. ஆகவே வெள்ளிக்கிழமை காலையில் கோயிலுக்குள் சிலுவை பாதை, வெள்ளிக்கிழமை மாலை கோவிலுக்கு வெளியில் சிலுவை பாதை, 5ஆம் வாரம் 6வது வாரம் வீதிகளில் சிலுவை பாதை. இந்த வீதிகளில் எடுத்து செல்வதால் எத்தனை பிற மத சகோதரர்கள் இதை பார்த்து பயன் அடைகிறார்கள். எத்தனை பேர் ஒருவரை கிறிஸ்துவர்களை கேட்கிறாங்க, இது என்ன, ஏன் இப்படி, ஏன் இந்த சிலுவை நாங்கள் தூக்கலாமா, நாங்கள் தொடலாமா, எந்த அளவுக்கு பிற மத சகோதரர்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுகிறோம் என்பதை உணர வேண்டும். நாமும் பக்தியோடு இதில் கலந்து கொள்ள வேண்டும். எனவே கடந்த வாரம் நடந்த சிலுவை பாதையில் நீங்கள் நல்ல முறையில் பக்தியோடு கலந்து கொண்டீர்கள். உங்கள் விசுவாசத்தை பாராட்டுகிறேன். அடுத்த வாரமும் சிலுவை பாதை தூக்க வேண்டி இருக்கிறது. கடந்த வாரம் சிலுவையை தூக்கியவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த பேட்ச் இன்னும் பாதிக்கு மேலே வரவில்லை. அந்த பேட்சை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் இந்த திருப்பலி முடிந்த உடனே சிறுவர்களுக்கான மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறுகின்றன. புதுநன்மை, உறுதிப்பூசல், மற்ற வகுப்புகளுக்கான மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறுகின்றன. தயவு செய்து பிள்ளைகள் இருக்க வேண்டும். பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளை மறைக்கல்வி வகுப்புக்கு அனுப்பி வைக்க வேண்டும். உடனே கையோடு பிடிச்சிக்கிட்டு போயிடாதீங்க. தயவு செய்து மறைக்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. வியாகுலமாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. வியாகுலமாமரியே,
புகழ்ந்தவரை பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை கரங்களை விரித்தே கல்வனை போல் கழுமரத்தினில் கண்டதனா வியாகுல மாமரியே தியாகத்தின் மாதாவே சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. இயேசுவின் மதுரமான திரு-இதயமே, மரியா என் மாசற்ற திரு-இதயமே, புனித சூசையப்பரே, புனிதரான திருத்தந்தை 2ஆம் ஜான் பாலே, இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதர்களே, நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு ஆராதனையும் நமஸ்காரம் அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்திரலாம். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.